ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்துட்டு டேட்டா பர்ஸ், கலர் ஸ்கேலு, ஐகான் செட்ஸ் இந்த 3 ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டாப் ஸ்லாஷ் பாட்டம் ரூல்ஸில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 3 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், மோர் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். வாங்க டேட்டா பார்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி டேட்டா ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து டேட்டா அப்படின்றது ஒரு ப்ரெசன்டபுளான வேலை வந்து இருக்கணும். ப்ளஸ் வந்து அதை பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்காக தான் வந்து நம்ம டேட்டா பார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு இந்த டேட்டா பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டேட்டா பார்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா பார்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரிப்போர்ட் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஹையஸ்ட்டு வேல்யூ வந்து இதுதான். அதாவது யாருன்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர் இவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 250. இப்போது நம்ம வந்து நார்மலாக வந்து பார்க்குறதுக்கும் இந்த டேட்டா பாரை ஆட் பண்ணிட்டு பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்னோடய பாஸ்க்கு நான் வந்து ரிப்போர்ட் அனுப்பும்போது கண்டிஷனல் ஃபார்மேட்டிக்கில் நான் இதை மாற்றிட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் கூட இருக்குது. இப்போ சாலிட் பார்ஸ் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நிறையா ஸ்டைல்ஸில் வந்து இருக்குது. இதில் மோர் ரூல்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கலர் கூட வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சாலிடா இல்லை கிரேடியண்ட்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வித்தியாசம் நல்லா தெரியும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா டேட்டா பார் வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும். இப்போது அடுத்து என்ன அப்படின்னா கலர் ஸ்கேல்ஸ். இப்போது இந்த கலர் ஸ்கேல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் ஹீட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஒரு சாம்பிள்ஸ் வந்து வரும். இப்போ இதில் வந்து எப்படி ஹைலைட் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஹையஸ்ட் வேல்யூ எல்லாமே க்ரீனில் வரும், அதுக்கப்புறம் எல்லோவில் வரும், அதுக்கப்புறம் ரெட்டில் வரும். அதாவது லோயஸ்ட் வேல்யூ ஃபுல்லாகவே ரெட்டில் வந்து நமக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹீட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேல்லே வந்துட்டு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கலர் தான் அப்படின்னு கிடையாது. இப்போ இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து நான் மோர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போனேன் அப்படின்னா எனக்கு நான் எந்த கலர் வேணுமோ நான் அந்த கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த மாதிரி 2 கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த கலர் ரிலேட்டடாக வந்து அது ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். ஸோ இதுக்கு பேர் ஹீட் மேப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து கலர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நேம்ஸில் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஹீட் மேப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கலர் ஸ்கேலு. ஸோ பேசிக்காக இந்த 2 நம்ம வந்து பார்த்தாச்சு. இதில் அட்வான்ஸ்ட் லெவல் வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐகான் செட்டு. இப்போது இந்த ஐகான் செட்டு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இந்த டைரெக்ஷனல் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 ஆரோ கலர்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, க்ரீன் அப்படின்றது எல்லாமே டாப்பில் இருக்கிறது, எல்லோ அப்படின்றது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி, ரெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லோவில் இருக்குது அப்படின்றது மீனிங்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த மோர் ரூல்ஸில் போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ வந்துட்டு 67% அப்படின்றது இதாக இருக்குது. இது வந்து 33% அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து 50, இங்கே வந்து 50 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மாற்றணும் அப்படின்னா இங்கே ஐகான்ஸ்லேயும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த ஐக்கான்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் படி நீங்கள் வந்து வேல்யூவை வந்து மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஐகான்ஸ் வந்து மாறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல்னாலும் நான் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ இதே இது வந்து இந்த 4 ஐக்கான் நான் செலக்ட் பண்ணுறதுனா அந்த 4க்கு வந்து என்னென்ன வேல்யூ இருக்கணும், வேல்யூ வந்து 80க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணு, 60க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணு, 40%க்கு மேலே இருந்தால் பண்ணு, 20%க்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி ஐகான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி என்னால் வந்து அதை ஹைலைட் பண்ண முடியும். இப்போ இதே இது நான் வந்துட்டு வேறு ஸ்டைல் ஐக்கான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வேல்யூ வந்துட்டு 67%க்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணு, 57க்கு கீழே இருந்தால் இந்த மாதிரி, 33க்கு கீழே இருந்தால் இந்த மாதிரி நீ ஹைலைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணி நமக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்போம். இது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததோடு விட்டுறாதீங்க, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐகான்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து சும்மா நம்ம வீடியோவில் பார்த்தோம், நம்ம இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுன்னு கிடையாது, நம்ம எந்த வேல்யூ வேணால் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணி இந்த மோர் ரூல்ஸில் டிஃபைன் பண்ணி இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஐக்கான் கொண்டு வா, அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஐக்கான் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட லாஸ்ட் வீடியோ பேசிக்கில். அடுத்து வந்து அட்வான்ஸ்டு வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.